மக்களே பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அவங்களோட RS 200 வந்து அப்கிரேடட் பண்ணி வந்து விட்டிருந்தாங்க. ஸோ இந்த அப்கிரேடேஷனில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இந்த வாக்கர் அண்ட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா, நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் 12 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, சிறுசும் பெருசுமா. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மாடர்ன் பைக்ஸில் எல்லாத்துலேயுமே வர இந்த ஃபியூச்சர் தான் LED லைட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த RS 200 2025 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் செகண்டாக கொடுத்துருக்க ஃபியூச்சர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரியரில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க பிரேக் லைட் எல்லாருக்குமே தெரியும். அந்த டிசைன் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டும் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸும் அதிலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3 அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இதில் வர இந்த மல்டி கலர் பாண்டட் LCD டிஸ்பிளே தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டெல்லாம் அதிகமாக இருக்க டைமில் வந்து அந்த கிளாஸ்க்கும் உள்ளே இருக்கிற டிஸ்பிளேக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அந்த ஃப்ளேர் எல்லாம் நமக்கு வந்து அதிகமாக இருக்காது. அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த விசிபிலிட்டி வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது கிளியராக வந்து தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, சைட் பை சைட் நேவிகேஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலோட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நம்பர் 4 அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இந்த ABSோட சென்சிட்டிவ் வந்து இப்போ டிஃபைன் பண்ணிக்க முடியும். மொத்தமாக 3 மோட்ஸாக வந்து இது கொடுத்துருக்காங்க. ரெயின், ஆஃப் ரோட் அண்ட் ரோடு அப்படின்ற 3 மோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட டியூனிங்கை எந்த வகையிலுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ABSோட சென்சிட்டிவ் மட்டும் இந்த மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நம்பர் 5 அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு RPMோட ஷிஃப்ட் லைட்ஸ் வந்து இப்போது இந்த டிஸ்பிளேல வந்து வந்துடும். ஸோ பழைய BS4 வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து வரும். இப்போ இந்த புது அப்டேட்டில் நம்பர் 6 இருக்க சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, USB சார்ஜரோட வந்து இந்த RS 200 வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு லாங் ரைட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ இந்த வண்டியை யூஸ் பண்ணியே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் 7 இருக்க அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வண்டி ஸ்லிப்பர் கிளச்சோட தான் நமக்கு வந்து வருது. ஸோ நம்பர் 8 இருக்க அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக புது கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 3 கலர்ஸில் வந்து வருது. ஒயிட், பிளாக் அண்ட் ரெட், இந்த 3 கலரில் வந்து வருது. ஸோ அதே மாதிரி இதோட கிராஃபிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 9 இருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்ஜினோட கவர் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்டர் கவர் வந்து பிராஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்பர் 10 இருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா 100 to 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா 130 to 140 செக்ஷனில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நம்பர் 11 இருக்க அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கேலிபர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமேக்கா கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS இருக்குது. அதே மாதிரி ரைடிங் மோட்ஸ், அதாவது இந்த ABSோட சென்சிட்டிவ் மோட்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் 12 இருக்க அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 11mm வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் இந்த கார்னரிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ரைட்டில் வந்து செக் பண்ணிவிடுவோம். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம், இன்க்ளூடிங் ரைட் ரிவ்யூ. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த கம்ப்ளீட் வீடியோ.